அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதிட்ட வந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாரு நம்ம கார்த்திகி. அதாவது இன்னியும் பிரிக்கிறதுக்கு உங்க அம்மா போட்ட பிளான் தான் ரேவதி இதெல்லாம் அப்படின்னு நம்ம ரேவதி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவை பார்த்து சாமுண்டீஸ்வரி சந்திரமா அப்படியே ஆடி போனாங்க. அது வேற லெவல். அதெல்லாம் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகி சொன்ன விஷயத்தை கேட்டு நம்ம ரேவதி அப்படியே ஆடி போனாங்க. அப்ப இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்ச சரிதானா? என்னைய பிளான் பண்ணி தான் கன்னடா அனுப்புனாங்களா? இப்பவே என் கூட வாங்க மாமா. அதாவது எங்க அம்மா முன்னால நான் கேட்க போறேன். தாலியை கட்டி அதே வீட்டுல நம்ம 2 பேரும் அவங்க கண்ணு முன்னால சந்தோஷமா வாழணும். அப்படி இல்லைன்னா உங்க கூட என்னைய கூட்டு போயிருங்க மாமா அப்படின்னு சொன்னா நம்ம கார்த்திக் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ரேவதியும் கார்த்திகை கையோட வீட்டுக்கு கூட்டு போனாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. நீ கன்னடா போனல எப்படி அப்படின்னு அதாவது என் மாமா அந்த பிளைட்டை தடுத்து நிறுத்தி திரும்ப வர வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரமா அப்படியே அதிர்ச்சி ஆகுனா. அதுக்கடுத்து நம்ம ரேவதி எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம ரேவதியை திட்டினாங்க. இனிமேல் நான் இவர் தாலியை கட்டி மாமா கையால என் கழுத்துல தாலியை கட்டி இதே வீட்டுல நாங்க சந்தோஷமா இருக்க போறோம். அப்படி நீங்க ஒத்துக்கிடலாம். நாங்க 2 பேருமே வேற எங்கேயாவது தனியா போய் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அப்படி ஏதாவது நடந்தது நான் என் உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாங்க. ஆனா நம்ம ரேவதி வந்து இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்க செத்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு நம்ம கார்த்திக் கூட சந்தோஷமா போயிட்டாங்க. ஒரு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.